தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் சூடாமணி அம்மையார் அவர்களுடைய விருந்தாழி என்ற கதையினை வாசித்து கேட்கலாம். அறைய சுத்தமாக ஒட்டடை அடிச்சுடு முத்து. ஜன்னல் திரைக அழுக்கா இருக்கு பாரு, கழட்டிடு. சலவையிலிருந்து வேறு தர எடுத்து போட்டுக்கலாம். அலமாரியில் இருக்கிற பொம்மைகளை கூட எடுத்து நல்லா தூசி தட்டி வை. என்ன? உற்சாகமாய் வேலையாளுக்கு உத்தரவுகள் போட்டு கொண்டிருந்த தகப்பனாரை ரமேஷ் புத்தகத்தில் இருந்து தலை நிமிர்த்து பார்த்தான். இந்த அப்பாவே இப்படித்தான். விருந்தினர் யாரேனும் வருகிறார்கள் என்றாலே வரவேற்பறையை ஒழுங்குபடுத்துவதில் சுறுசுறுப்பாகி விடுவார். பிறகு வருகிறவர்களுக்கு திருப்தியாக சிற்றுண்டி, காஃபி, விருந்தோம்பல் செய்வதில் அப்படி ஒரு ஈடுபாடு. யாருப்பா வர்றாங்க? ரமேஷ் கேட்டான். என் நண்பர் பாலு, பாலகிருஷ்ணன்னு பேர். எங்கள் ஸ்கூல் நாள்லேருந்து பழக்கம். அவருக்கு உத்தியோகம் பெங்களூரில். நான் பெங்களூர் போகிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவரை சந்திக்காமல் வந்ததே கிடையாது. ஆனால் அவர் இதுவரை இங்கே வந்தது போல் தெரியலையே. இங்கே வர்ற உங்கள் சிநேகிதங்க பேர் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, இந்த பேர் புதுசாக இருக்கே. அவர் அதிகமாக ஊரை விட்டு எங்கும் போகிறதில்ல. ஆனால் இந்த வருஷம் சங்கீத சீசனுக்காக இங்கே மெட்ராஸ் வந்திருக்காராம். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரலாமான்னு மத்தியானம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டார். உடனே நீங்களும் ரூமை ஒட்டடை அடிக்க ஆர்டர் கொடுத்துட்டீங்க. அருணகிரி பதில் சொல்லாமல் புன்னகை செய்தார். வேலையால் ஜன்னல் திரைகளை களைந்ததும் தாமே வேறு திரைகள் கொண்டு வர சலவை துணிகள் வைத்திருந்த அலமாரியை திறந்தார். பிறகு திரும்பி வந்து மனைவியை அழைத்தார். வாசுகி, நம்மக்கிட்ட ஒரு நீல செட் ஜன்னல் கர்டன்ஸ் இருந்ததே, அது எங்க? போன வாட்டி லாண்ட்ரிலேருந்து வந்ததே, எங்கே எடுத்து வச்சேன்னு சட்டனி ஞாபகத்தில் இல்லை. ஏன் துணி அலமாரியில் இல்லையா? அங்கே மஞ்சள் செட் தான் இருக்குது, அதைத்தான் எடுத்துக்கங்களேன். அதுவும் சலவை செஞ்சது தான். அதில் பாலுவுக்கு நீலம் தான் பிடிச்ச கலரு. ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக வந்து பார்த்து எடுத்துக்கொடு. அவ்வாறே சிறிது நேரத்தில் வாசுகி பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அவர் கேட்ட ஜன்னல் துணிகளை தேடி எடுத்து தந்தாள். தவறுதலாக தலையணை உரையோடு கலந்து போயிருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பேச்சை துவங்கினாள். என்ன என்றார் அருணகிரி. நம்ம ரமேஷ்க்கு இந்த காலேஜில் திருப்தி இல்லை. ஏன்னா ஆசிரியர்கள் யாருமே ஒழுங்காக பாடம் நடத்துறது இல்லையா. இவங்க சொல்லி கொடுத்து நான் எப்படிமா படித்து டிகிரி வாங்கி உருப்பட போகிறேன் அப்படின்னு தினமும் புலம்புறான். பாவம். விலை கேட்காம மார்க்கை பார்த்து சீட் கொடுத்தது இந்த ஒரு காலேஜ் தான். ஆனால் இதன் தரம் அவ்வளவு நல்லா இல்லைன்னு இப்போ காதில் விழுதே. அந்த மாதிரியுள்ள கல்லூரிகளிலிருந்து கூட புத்திசாலித்தனமான மாணவ மாணவிகள் நல்ல முறையில் பாஸ் செஞ்சு வெளியே வரதுண்டு வாசுகி. நம்ம பையன் நல்லா படிக்கிறவன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அடுத்த கணமே மனைவியையும் மகனையும் மறந்துவிட்டார் போல அருணகிரி ஜன்னல்களுக்கு திரை மாட்டுவதில் முனைந்து விட்டார். அழகிய வான நீல வண்ணத்தில் திரைகள். அந்த நீளத்தின் இடையே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நட்சத்திர வடிவில் வெள்ளை புள்ளிகள். அவர் முகத்தில்தான் எவ்வளவு லயிப்பு! வாசுகி பெருமூச்செறிந்தாள். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் அருணகிரி ஆஃபீஸுக்கு பாதி நாள் லீவு போட்டுவிட்டு வந்தார். பாலு சாயங்காலம் 5 மணிக்கு தான் வர்றதா சொல்லியிருக்கான். இருந்தாலும் ஒருவேளை கொஞ்சம் சீக்கிரம் வந்து விட்டா வீணா எனக்காக ஏன் காத்திருக்கணும்? அருணகிரி ஒரு தரம் அறையை சுற்றும் முற்றும் பார்த்தார். சுத்தமாய் ஒட்டடை அடித்து சோஃபா நாற்காலிகளும் அலமாரி புத்தகங்களும் பதுமைகளும் தூசி தட்டப்பட்டு எல்லாம் சீராயிருந்தன. சுவர்கடிகாரத்தின் அருகில் சென்று அடியில் பிடித்து மிக லேசாய் நிமிர்த்தினார். அது சற்று சாய்ந்திருந்ததோ? இந்த மயிரிழை வித்தியாசமெல்லாம் இவர் மைக்ரோஸ்கோப் கண்களுக்குத்தான் தெரியும் என்று ரமேஷ் சிறிது எரிச்சலுடன் நினைத்து கொண்டான். அப்பப்பா, என்ன அலட்டல்! யாரேனும் விருந்தாளி வருகிறார் என்றால் அவனுக்கு அலுப்பாய் இருந்தது. கல்லூரியில் இருந்து விடுமுறை. சற்று வெளியே போய் உலாவி விட்டு ஒரு நண்பனுடன் நாளை ஜாயின்ட் ஸ்டடிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்பா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். இப்போ போகாதடா, பாலு வரட்டும். அவருக்கு ஒன்று அறிமுகம் செஞ்ச பிறகு நீ போகலாம். உன்னையும் உன் அம்மாவையும் அவர் இதுவரை சந்தித்ததே இல்லை. வீட்டுக்கு ஒருத்தர் வர்றப்போ வீட்டு பிள்ளை வெளியே போயிடுறது மரியாதை இல்லை. ரமேஷ் பொறுமிக் கொண்டே உட்கார்ந்தான். சிறிது நேரத்தில் வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. பாலு வந்தாச்சு. அருணகிரி வாசலுக்கு விரைந்தார். சில நிமிடங்களில் நண்பனுடன் அறைக்கு திரும்பினார். எழுந்து நின்ற ரமேஷும் இதற்குள் உள்ளே இருந்து வந்திருந்த வாசுகியும் வியப்புடன் வெறித்தார்கள். பேண்ட் சட்டை உடையில் இருந்த உயரமான விருந்தாளி கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தார். இடது கையில் வெள்ளை தடியை மடித்து பிடித்திருந்தார். வலது கரம் அருணகிரியின் இடது கரவளையில் பிணைந்திருந்தது.
இடது தோளில் துணிப்பை தொங்கியது. வயது 50க்குள் இருக்கும். லேசான நரை. அம்மை தழும்புகள் நிறைந்த மாநிற முகம் புன்னகையில் மலர்ந்திருந்தது. இந்தா இங்கே சோஃபா இருக்கு, உட்காரு பாலு. என் மனைவியும் மகனும் உன்னை வரவேற்க நிற்கிறாங்க. வாசுகி, ரமேஷ், இப்படி வாங்க. இவர் என் நண்பர் பாலகிருஷ்ணன். சொல்லியிருக்கேன்ல, பாலு. அவங்க உன் எதிரில் இருக்காங்க. அருணகிரி இப்படி சொன்னதும் பாலு எதிரே பார்த்து கரம் குவித்து வணக்கம் என்றார். அவ்விருவரும் ஒருவிதமான குழப்பத்துடன் அருணகிரியை பார்த்துவிட்டு அரைகுறையாய் கை குவித்தார்கள். நினைவு வந்தவர்கள் போல் வணக்கம் என்றார்கள். என் மனைவி வாசுகி, மகன் ரமேஷ். ரமேஷ் இந்த வருஷம் பிகாம் சேர்ந்திருக்கான். அப்படியா? ரொம்ப நல்லது. உங்கள் 2 பேரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றார் பாலு. மிஸ்ஸஸ் அருணகிரி, முதல் முறையாக இங்கே வரேன். 1 டஜன் ஆரஞ்சு பழம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கங்க. தோளில் இருந்த பையை அகற்றி நீட்டினார். வாசுகி கணவனை பார்த்தாள். வாங்கிக்க வாசுகி, எவ்வளோ அன்பாக கொண்டு வந்திருக்காரு. வாசுகி பழப்பையை வாங்கி கொண்டு நன்றிங்க என்றாள். ரமேஷ், கை கொடு என்று பாலு கையை நீட்டி துழாவி அவன் நீட்டிய கையை பற்றி குலுக்கினார். நல்லா இருப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அங்கிள். பாலு, உனக்கு பிடிச்ச நீல நிறத்தில் இந்த அறை ஜன்னல்களுக்கு கர்டன்ஸ் போட்டிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷண்டா அருண், ரொம்ப நன்றி. பாலுவின் முகம் பிரகாசமடைந்தது. 2 பேரும் பேசிட்டே இருங்க, நான் போய் டிஃபன் கொண்டு வரேன். வாசுகி உள்ளே சென்றாள். கணவனை ஏதோ புதிதாய் அறிந்து கொண்டது போல் நெஞ்சு பெருமிதத்தில் பொங்கி வந்தது. இந்த விருந்தாளிக்கு பார்வை இல்லை என்பதற்காக பார்வை உள்ளவர்களுக்கு தருகின்ற மரியாதையில் அருணகிரி இம்மி அளவும் குறை வைக்கவில்லை. அழுக்காய் இருந்தால் பாலுவுக்கு தெரியவா போகிறது என்று நினைத்து நண்பனை அவமதிக்காமல் எல்லோருக்காகவும் செய்வது போலவே அறையை சுத்தப்படுத்தி தூசி தட்டி ஜன்னல் சீலைகள் கூட நண்பனுக்கு பிடித்த நிறத்திலேயே. பாலு முதலில் கண் பார்வையோடு இருந்து பிறகு வைசூரியில் அதை இழந்திருக்க வேண்டும் என்பது புரிந்தது. பார்வை இருந்தபோது நீலம் அவருக்கு பிடித்த நிறமாக இருந்திருக்கும். வேறு நிறத்தில் சீலை போட்டு நீலம் என்று அருணகிரி பொய் சொல்லவில்லை. ஊனப்பட்ட தன் நண்பனுக்கு முழு கௌரவம் கொடுத்து வரவேற்றிருக்கிறார். ரமேஷ் அதிர்ஷ்டசாலிதான். படிப்பில் வழிகாட்டிகள் சரியாய் அமையாது போனாலும் பண்புக்கு வழிகாட்டும் ஆசான் வீட்டிலேயே இருக்கிறார். அவள் 2 தட்டுகளில் பூரிக்கிழங்கு எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்கு திரும்பி வந்தபோது ரமேஷ் வெளியே போய்விட்டிருந்தான். நண்பர்கள் ஒரு ஜன்னல் அருகில் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். பாலுவின் கை அதன் நீல வண்ணத் திரையின் மீது படிந்திருந்தது. 1994ஆம் ஆண்டு மஞ்சரி இதழில் வெளிவந்த அம்மையார் சூடாமணி அவர்களின் அருமையான கதை இது. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி.